I welcome you to learn English. English communicationல அடிக்கடி யூஸ் ஆகிற phrases could be, would be. could be அப்படின்னா இருக்க முடியும், இருக்கக்கூடும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் இருக்குது, இருக்கலாம். இந்த would beயும் அதே மாதிரி தான், இருக்கலாம். ரெண்டுக்கும் சேம் மீனிங் அப்படின்னா இந்த would beயை எப்போ யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகே, இந்த could be, would beயை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுவீங்க. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்கள். நீங்கள் பணம் சேமித்தால் மிக நன்று. இஃப் யூ சேவ் மணி இட் வுட் பி நைஸ். ஓகே, ஒரு ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். இட் குட் பி சேஃப் டு ஹேவ் அன் ஏடிஎம் கார்டு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வுட் பி வந்திருக்கு, செகண்ட் சென்டென்ஸில் குட் பி வந்திருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் மீனிங் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் எலாபரேட்டிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வுட் பி குட் பி புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த தமிழ் வாக்கியத்தை ஈஸியாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸும் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். குட் பி, வுட் பி அண்ட் மைட் பி, இந்த மூணுமே ஒரே கேட்டகரி தான். ஓகே, அடிக்கடி யூஸ் ஆகும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில். இதனுடைய தமிழ் மீனிங், குட் பியுடைய தமிழ் மீனிங், வுட் பியுடைய தமிழ் மீனிங் ரெண்டுமே சிமிலர் தான். அதாவது ஒன்றா தான் இருக்கும், மீனிங் ஒன்றா தான் வரும். இருக்க முடியும், இருக்கக்கூடும், இருக்கலாம், இந்த மீனிங்கில் தான் இருக்கும். அதில் குட் பி ரொம்ப பொலைட்டாக சொல்கிறது. ஓகே, ரொம்ப ரெக்வஸ்ட்டாக, ரொம்ப பொலைட்டாக சொல்கிறதுக்கு இந்த குட் பி அடிக்கடி யூஸ் ஆகும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பி அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஓகே, இந்த பிக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ எந்த ஒரு வேர்புக்கும் ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்குது, பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்குது. இந்த மூணு ஃபார்ம்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிக்ஷனரியில் ஃபர்ஸ்ட் பேஜில் இல்லை கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சி, சா, சீன். இந்த சி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், சா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பிக்கு அடுத்து ஒரு வேர்பு வருது அப்படின்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். குட் பி சீன், குட் பி வாக்டு, குட் பி டேக்கன், அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி வுட் பி சீன், வுட் பி டேக்கன், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். பிக்கு அடுத்து வேர்ப் இல்லாமலும் சென்டென்சஸ் வரலாம். ஓகே, திஸ் குட் பி யுவர்ஸ், இது உங்களுடையதாக இருக்கலாம், இது உங்களுடையதாக இருக்க முடியும். ஓகே, இருக்கக்கூடும், எந்த மீனிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். திஸ் குட் பி யுவர்ஸ். இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள், அதனால் நீங்கள் வுட் பி யூஸ் பண்ண தேவையில்லை, குட் பியே யூஸ் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வுட் பி யூஸ் பண்ணணும். அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வுட் பி பார்க்குறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த குட் பி அப்படிங்கிறது பொலைட்டாக சொல்கிறதுக்கு, ரெக்வஸ்ட்டாக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். திஸ் குட் பி யுவர்ஸ் அப்படின்னா பொலைட்டாக இது உங்களுடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி முடியும் அப்படிங்கிற அந்த டேர்ம் வருதில்ல, அதுக்கு குட் பி யூஸ் பண்ணலாம். அந்த வேலையை உங்களால் செய்யப்பட முடியும், அந்த வேலையை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம அந்த குட் பி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த முடியும், எபிலிட்டி, அதை சொல்கிறதுக்கு நம்ம குட் பி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. அந்த பிக்கு அடுத்து வர்ற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான். ஓகே, டூ, டிட், டன். த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட்டட், அந்த செயல்முறையை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை. இது ஒரு பொலைட்டாக சொல்கிறது. இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட்டட். குட் இட் நாட் பி டன், குட் இட் நாட் பி டன், இது கொஸ்டினாக சொல்கிறது. இதை செய்து முடிக்கப்படவில்லையா, இதை செஞ்சு முடிக்கலையா அப்படின்னு கேட்குறோம்ல. குட் இட் நாட் பி டன். இந்த டன் அதுக்கு பதிலாக ஆஸ்க்டு அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதை கேட்க முடியலையா. ஓகே, குட் இட் நாட் பி ஆஸ்க்டு, அதை கேட்க முடியலையா. இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ், ஆங்கிலம் கற்றுக்கொள்வது உங்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடும், சுலபமாக இருக்க முடியும். ஓகே, இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ அந்த குட் பி அப்படிங்கிறது பொலைட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு யூஸ் ஆகும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து முடியும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி சம்மந்தமாக சொல்கிறப்ப யூஸ் ஆகும். ஓகே, இந்த குட் பி, வுட் பி ரெண்டுக்குமே இருக்கலாம், இருக்க முடியும் அப்படிங்கிற சிமிலாரிட்டி இருந்தாலும் இந்த குட் பி பொலைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த வுட் பி யூஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஆட் ஆகுது, அது என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த மாடல் சென்டென்சஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல்லையும் பாருங்கள். இப்போ குட் பி பார்த்துருக்கோம், அடுத்து வுட் பி பார்க்க போகிறோம். குட் பி, வுட் பி ரெண்டுமே பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க ஈஸியாக. குட் பி மாதிரியே
would be. இதுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா இருக்கும், இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஆனால் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு வரைமுறை, இது இருந்துச்சுன்னா இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த would be வரும். ஓகே, பிளெயினாக இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா could be யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் கண்டிஷன். ஓகே, இட் வுட் பி வெரி நைஸ், அது நன்றாக இருக்கும், இது நன்றாக இருக்கும். இஃப் யூ கம் வித் மீ, நீங்கள் என்னோட வந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அந்த நீங்கள் என்னோட வந்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகே, இப்போ அந்த குட் பி வந்து இதில் யூஸ் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம வுட் பி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா குட் பி யூஸ் பண்ணலாம். சில இங்கிலீஷ் வாக்கியங்களில் ஓகே அந்த இஃப் கிளாஸ், அந்த இஃப் கண்டிஷன்ஸ் இல்லாமலே கூட இந்த வுட் பி வரலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் பாருங்கள், திஸ் பிளேஸ் வுட் பி சேஃப் டு கீப் ஆர் மணி. இந்த டு கீப் ஆர் மணி அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. நம்மளுடைய பணத்தை இங்கே வைக்கிறதுக்கு பாதுகாப்பானது. மேக்ஸிமம் இஃப் கண்டிஷன்ஸ் வரும், ரேராக இந்த மாதிரி சென்டென்சஸ் வரும். would it be possible to get ticket if we book in advance? முன்னதாகவே முன்பதிவு செஞ்சிட்டோன்னா, புக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும்ல. ஓகே, would it be possible to get ticket if we book in advance? That would be great if they give an opportunity. அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் பெரிய விஷயமாக இருக்கும், மிக நன்றாக இருக்கும். That would be great if they give an opportunity. இந்த இடத்துல முடியும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி சம்மந்தமாக எந்த வார்த்தையும் இல்லை, அதனால் could be யூஸ் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் வந்தாலே மேக்ஸிமம் would be தான் வரும். இப்போ உங்களால் இந்த 5 சென்டென்சஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். எந்த சென்டென்ஸ்க்கு could be வரும், எந்த சென்டென்ஸ்க்கு would be வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு வந்தால் நன்றாக இருக்கும். இட் would be nice if you come with your children. ஓகே, இட் would be nice if you come with your children. நீங்கள் குழந்தைகளோடு வந்தால் நன்றாக இருக்கும். அந்த இடத்துல இஃப் வர்றதுனால நம்ம would யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுக்கப்படலாம். யூ could be given full marks. இந்த இடத்துல இஃப் இல்லை, அதனால் could வந்திருக்கு. அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம். ஸோ ஒரே சென்டென்ஸ். ஓகே, they could be government college students. அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பார்கள். இஃப் தே ஆர், அந்த இஃப் கண்டிஷன்ஸ் வருது பாருங்கள். இஃப் தே ஆர் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே வுட் பி கிவன் ஆஃபர். இஃப் யூ சேவ் மணி இட் வுட் பி நைஸ். நீங்கள் பணம் சேமித்தால் மிக நன்று, மிக நன்றாக இருக்கும். இஃப் யூ சேவ் மணி இட் வுட் பி நைஸ். இதில் இஃப் இருக்கிறதுனால, அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால வுட் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். இட் குட் பி சேஃப் டு ஹேவ் அன் ஏடிஎம் கார்டு. ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். குட் பி உட் பி இந்த ஸ்ட்ரக்சர் நல்ல மனப்பாடம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட் பியில் ஒரு 20 சென்டென்சஸ், உட் பியில் ஒரு 20 சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். எப்போவுமே மறக்காது. ஓகே, நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறப்ப இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.